உங்க வாழ்க்கையில நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போவீங்கன்னு இந்த கதையை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 34. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த நாட்டோட அரசர் தனக்கு ரொம்ப வயசானதுனால புது அரசரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தாரு. ஆனா இந்த முறை தான் குடும்பத்தில இருந்து இல்லாம மக்கள்ல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணாரு. இதுல விருப்பம் இருக்கிறவங்கள அரண்மனைக்கும் வர சொன்னாரு. இதனால நிறைய மக்கள் அரண்மனைக்கு வந்திருந்தாங்க. வந்த எல்லார்கிட்டயும் அரசர் ஒரு விதையை கொடுத்து இதை உங்க வீட்டுக்கு கொண்டு போய் 1 வருஷம் பத்திரமா வளர்த்து எடுத்துட்டு வாங்க. நீங்க 1 வருஷம் கழிச்சு திருப்பி எடுத்துட்டு வர செடியை வச்சுதான் உங்கள யார் அரசர்னு என்னால சொல்ல முடியும்னு சொன்னாராம். அந்த கூட்டத்துல இருந்து ஒரு சின்ன பையன் குமாரும் அரசர்கிட்ட இருந்து விதையை வாங்கி தண்ணி ஊத்தி பத்திரமா பாத்துக்கிட்டான். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, அதுல இருந்து எந்த செடியும் வளரல. தன்னோட நண்பர்கள் எல்லாரும் என்னோட செடி இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு பேசிக்கும் போது குமார் ரொம்பவே வருத்தப்பட்டான். 1 வருஷம் கழிச்சு அரசர் திரும்ப அந்த செடியை கொண்டு வர சொன்னாரு. மக்கள் எல்லாரும் விதவிதமான செடியை அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. ஆனா குமார் வெறும் ஒரு பூந்தொட்டியை மட்டும் தான் கொண்டு போனாரு. ஏன்னா அவரோட விதை வளரவே இல்லை. இத